Hello everyone, I'm Evan. Welcome to Ajay. So இந்த வீடியோ பார்க்க போனா வெனம் 2 which is Venom Let There Be Carnage இந்த படத்தோட மூவில தான் பார்க்க போறோம். ஸோ என்ன ஃபாலோ பண்ண உங்களுக்கு தெரியும் எம்சி படங்கள்லாம் வந்துட்டு படங்கள் மட்டும் இல்லாமல் எல்லா ப்ராஜெக்ட்ஸும் வந்துட்டு டைம் லைன் ஆர்டர் படி வந்துட்டு நான் ரிவ்யூ பண்ணிக்கிருக்கேன். இந்த படம் எம்சிலே வரலையா ஏன் சம்மந்தமான இதை சொல்றேன்னு கேட்டிங்கன்னா பட் வந்துட்டு எம்சிக்கு சம்மந்தப்பட்ட ஒரு படம் வெனம் தி விச் இஸ் வந்துட்டு த லாஸ்ட் டான்ஸ் வந்துட்டு சம்மந்தப்பட்டிருக்கு ரைட்டா. அதுவும் இல்லாமல் இந்த படமும் வந்துட்டு எம்சிக்கு சம்மந்தப்பட்ட பட்ட விஷயங்களும் வந்துட்டு போஸ்ட் கிரெடிட் சீன்ல இருக்கு. ஸோ கண்டிப்பா வந்துட்டு இதுதான் எம்சிக்குள்ள இருக்கு தானே அப்படின்னு இந்த படம் ஃபுல்லா கிடையாது, அந்த போஸ்ட் கிரெடிட் சீன் தான் வந்துட்டு ரிலேட்டபிளா இருக்கு ரைட்டா. பட் வந்துட்டு எம்சிக்குள்ள வந்து ஒரு ஒரு காலை வச்சுட்டு எடுத்த மாதிரி இருந்துச்சு அந்த வெனம் அண்ட் வென்டேடி ப்ரோ கேரக்டர். அந்த மாதிரி தான் எழுதியிருக்கேங்க, அவ்வளோதான். ஏன்னா இதுக்கப்புறம் வெனம் யூஸ் பண்ணுவீங்களா, எப்படி யூஸ் பண்ண போறாங்க ஐடியாவே இல்லை. ஸோ பட் பை த வே ஸோ வெனம் 2021 வெளியான ஒரு படம் ஓகேவா. ஸோ அதாவது வந்துட்டு விச் இஸ் நோவே ஹோம்க்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணப்பட்ட ஒரு படம் ஓகேவா, விச் இஸ் வந்துட்டு October 1 ரிலீஸ் பண்ணப்பட்ட ஒரு படம். நான் வந்துட்டு இந்த படத்தை வந்து தேட்டர்ல போய் பார்த்தேன் ஓகேவா. ஸோ நவம்பர்ல போய் பார்த்தேன், எனக்கு எக்ஸாக்டா டேட் ஞாபகம் இல்லை, பட் நவம்பர்ல போய் பார்த்தேன். பட் வந்துட்டு நான் தனியாக போல, ஒருத்தர் கூட போய் பார்த்தேன் ஓகேவா. ஸோ அதனாலேயே வந்துட்டு எனக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதுன்னு சொல்லலாம். அது வந்துட்டு எப்படி சொல்றதா, இந்த மாதிரி படம்லாம் வந்துட்டு ஆஸ் அ மார்வல் ஃபேன் கூட நம்ம போய் பார்க்கறத விட பட் நான் மார்வல் ஃபேன் கூட நான் ஒருத்தவங்க கூட போய் பார்த்தேன். அவங்க என்ஜாய் பண்ணிக்கிருக்காங்க, நான் வந்துட்டு உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிருக்கேன். இந்த மாதிரி வேணாம அதோட பிள்ளை தான் வந்துட்டு கார்னேஜ் அப்படின்னு சொல்லிட்டு என்னையே வாய மூட சொல்லிட்டு அவங்க உட்காந்து பார்த்துக்கிருக்காங்க. அதுவும் எந்த சீன் தெரியுமா, இந்த கார்னேஜ் வந்துட்டு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு அப்புறம் இந்த ஹெலிகாப்டர்லாம் தூக்கி வீசுவாங்களே, அந்த அந்த ஒரு கார் வந்து அந்த இடத்துல பறந்துட்டு இருக்குமா, அந்த சீனுக்கு என்ன வாய மூட சொல்லிட்டு அவங்க என்ஜாய் பண்ணி பார்த்துக்கிருக்காங்க. அதெல்லாம் எனக்கு எனக்கு என்ன சொல்றது, நான் வாயில கையை வச்சுட்டு பார்த்துட்டு இருந்தேன். என்னடா இது ஒரு மார்வல் ஃபேனு ஒரு வெனம் ஃபேனு என்னடா என்னைய வாய மூடி வச்சிட்டீங்க அப்படிதான் சொல்ற மாதிரி இருந்துச்சு. பட் எனிவேஸ் ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா சொல்லுவேன். இந்த படத்தை ஒரு வாட்டி தான் போய் பார்த்தேன், அந்த பர்சன் கூட மட்டும் தான் போய் பார்த்தேன். ஸோ அவங்களும் சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க, நானும் என்ஜாய் பண்ணேன். பட் ஆஸ் அ மார்வல் ஃபேனாக தான் நம்மளுக்கு தெரியும் எவ்வளவு கன்றாவியா நம்ம கார்னேஜை காமிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா. பட் ரிவ்யூக்குள்ள வருவோம். ஆக்சுவலி ரிவ்யூ தான் இது. ஸோ இந்த படம் வந்துட்டு வெனம் 1 டியூரேஷன் கம்மியாக எடுத்த ஒரு படம் தான். எக்ஸாக்டாக சொல்ல போனால் 1 hour 40 minutes ஒரு படம் தான் ஓகேவா. இந்த படம் வந்துட்டு சோனி ஓட படம்னால வந்துட்டு இந்த படத்தை போய் டிஸ்னி பிளஸ்ல இருக்கும்னு சொல்லிட்டு தேடாதீங்க. ஸோ அந்த நடந்த ஒரு பிரச்சனைனால வந்துட்டு சோனியோட படம் எதுவுமே வந்துட்டு டிஸ்னி பிளஸ்ல அவைலபிளா இல்லை ஓகேவா, இன்க்ளூடிங் வந்துட்டு ஸ்பைடர்மேன் படங்களும் கூட ஓகேவா, எதுவுமே அவைலபிளா இல்லை. ஸோ நான் தனியாக தான் வந்து அதாவது நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்துட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போறேன் ஓகேவா. ஸோ வந்துட்டு நான் ரீசெண்டாக வந்துட்டு இப்போ ரிவ்யூ பண்ணதுக்கு முன்னாடி கூட ஒரு வாட்டி பார்த்தேன். ஸோ பார்க்கறதுக்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு ஒர்த்து. அட்லீஸ்ட் வந்து இன்னொரு சிம்பியாட்டஸை காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தேன். ஆக்சுவலி கார்னேச்சை வச்சுக்கிட்டு, அதுவும் கார்னேச்சை வச்சுக்கிட்டு அந்த சிம்பியோட வச்சுக்கிட்டு PG-13 கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா. ஆக்சுவலி வெனம PG-13 கொடுத்ததே தப்பு, இதுல கார்னேச்சை வச்சுக்கிட்டு PG-13 கொடுத்துருக்கீங்க ஓகே. பார்க்கும்போது R-rated கொடுத்துருக்கணும் தெரியுமா சோனி. இது வந்துட்டு எல்லாரும் ஆடியன்ஸ் வருதுக்காக PG-13 ஆக்கி கார்னேச்சை குழந்தையா ஆக்கி கடைசியில பெரிய வில்லன் மாதிரி காமிச்சாங்க. லிட்டரலி வெனமே எப்படி வெனம் வந்து எப்படி கார்னேச்சை டிஃபீட் பண்ண போறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். சிம்பிளா வெனமோட அந்த வீக்னஸ், அதாவது சிம்பியோட இருக்கிற எல்லா அவங்களோட எல்லாத்துக்கும் இருக்கிற அந்த ரெண்டே வீக்னஸ் வந்து சவுண்ட் அண்ட் ஃபயர் ஓகேவா. சிம்பிள் சவுண்ட் அண்ட் ஃபயர் அதுங்களுக்கு வந்துட்டு ஆகாது. அந்த சவுண்டை வச்சு போட்டு தள்ளியிருப்பாங்க, லைக் வந்து லிட்டில் வீக் ஆக்கியிருப்பாங்க நம்ம கார்னிச்சை. அதுக்கப்புறம் நம்ம வெனம் வந்துட்டு அசால்ட்டா வந்து கையில எடுத்து நம்ம கார்னிச்சை சாப்பிட்டு நம்ம கிளீட்டஸ் கேசிடோட தலையும் சாப்பிட்டு போயிடுவாரு ஓகேவா. சிம்பிளா எழுதிடுவேன், சிம்பிளா முடிச்சு விட்டுருவாங்க ஓகேவா. ஆக்சுவலி அதெல்லாம் வந்துட்டு R-rated காமிச்சிருக்கணும், R-rated ரத்தம் தெரிக்கிற அளவுக்கு காமிச்சிருக்கணும். பிகாஸ் வந்துட்டு கார்னேச்சே வந்துட்டு ரத்தத்துல தான் பாண்ட் ஆயிருக்கும் நம்ம கேசரி கூட ஓகேவா, ரத்தத்துல தான் பாண்ட் ஆயிருக்கும். நீங்க வந்துட்டு நம்ம கேசரி வந்துட்டு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுற அந்த விஷயங்கள் நீங்க பார்த்தா கூட வந்துட்டு பாடி ஃபுல்லா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். லிட்டரலி வந்து பாடியில இருந்து புடச்சிக்கிட்டு வரும் நம்ம கார்னேச் ஓகேவா. நீங்க ஐடி ப்ரோக்க பார்க்கும்போது வெனம் வந்துட்டு லைக் வந்துட்டு நம்ம ஐடியை வந்து கவர் பண்ணி தான் லைக் வந்து உள்ளுக்கு லைக் வந்து அவர் வெனம் வந்துட்டு ஒரு காஸ்டியூம் மாதிரி ஐடி வந்துட்டு அதை போட்டிருக்காரு. லைக் வந்து வெனம் வந்துட்டு ஐடி வந்துட்டு அஸ் காஸ்டியூமா போட்டிருக்காரு, உள்ளுக்கு வந்துட்டு ஐடி இருக்காரு ஓகேவா. அந்த மாதிரி தான் வந்துட்டு வெனம் வந்துட்டு ஐடியை வந்து கவர் அப் பண்ணும். பட் வந்துட்டு கார்னேஜ் வந்துட்டு நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது கேசரி பாடி ஃபுல்லா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும், அது பாடியிலேருந்து முளைச்சி வரும் விலங்குதான், லைக் வந்து பிளட்லேருந்து வரும் ஓகேவா. ஸோ அது அந்த டிஃபரன்ஸ் நான் நோட் பண்ணேன், இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஓகேவா. ஸோ அப்போ பிளட்லேருந்து உருவான ஒரு சிம்பியோட்டு R-rated தான் கொடுத்துருக்கணும், அதை கொடுக்கல PG-13 ஆக்கி வச்சிருக்கீங்க. ஸோ பட் எனிவேஸ் என்னன்னா அந்த வெனம் அண்ட் வந்து ஐடிக்குள்ள இருக்கிற அந்த ரோமான்ஸா இருக்கட்டும், அந்த பாண்டிங்கா இருக்கட்டும், அதுக்கப்புறம் கோச்சிட்டு நம்ம வெனம் வந்துட்டு கிளம்பிடுவாரு, ஐடியை விட்டுட்டு கிளம்பிட்டு அதுக்கப்புறம் கில்ட்ல வந்துட்டு வருவாரு, 2 பேரும் சேர்ற சீக்வன்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் செம்ம காமெடியா இருக்கும் உண்மையிலே. எவன்டா எழுதுனா அந்த மாதிரி இருக்கும், லிட்டரலி அப்படிதான் கேட்கணும்னு தோணும். ஸோ பட் எனக்கு தெரிஞ்சு போன படத்தோட இந்த படம் தான் எனக்கு டிராகியா ஃபீல் ஆனிச்சு. ஒரு ஃபர்ஸ்ட் இல்ல அந்த கடைசி ஃபைட்டுக்கு முன்னாடி வரைக்கும் டிராகியா தான் இருந்துச்சு ஃபுல்லா.
ஏன்னா நம்ம மேனம் எடி ப்ராக் விட்டு பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் லைக் அவர் போய் வேற ஒருத்தனை ஹாஸ்டா எடுத்துட்டு ஒவ்வொருத்தனா கொண்டுகிட்டு இருப்பாரு, கொண்டுகிட்டு பார்ட்டில அட்டன் பண்ணிக்கிட்டு காமெடி பீஸா காமிச்சு வச்சிருப்பாங்க நம்ம வேணாம. ஓகேவா, அது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை ஆனஸ்டா சொல்ல போனா. பட் இந்த படத்தெல்லாம் எப்படி எடுத்து ரிலீஸ் பண்ண விட்டாங்க தான் எனக்கு டவுட்டா இருக்கு. இந்த கதையை வேண்டாம் ஓகே பண்ணுது அப்படிதான் கேட்குற மாதிரி இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு மாதிரி சைல்டிஷா ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க வேணாம. அந்த கடைசி ஃபைட் சீக்வன்ஸ் தான் வந்துட்டு 2 பேரும் பாண்ட் ஆகி நம்ம கார்னிஷை தோக்கடிக்கணும், அதுவும் கேவலமா பண்ணி வச்சிருந்தாங்க. மேக்கிங் வைஸ் நான் கூட சொல்ல, என்னடா இப்படி எழுதி வச்சிருக்கீங்க அப்படி லைக் வந்துட்டு நம்ம டெட்பூல் சொல்ற மாதிரி லேசி ரைட்டிங். சும்மா இப்படி எடுத்தோன்னு தான் கார்னிஷ் வந்தா வீக் ஆயிட்டான், அந்த சவுண்டை வச்சுட்டு வெனம் எடுத்து தூக்கி சாப்பிட்டான். ஓகேவா, ஆக்சுவலி வெனம்லேருந்து தான் வந்து கார்னேச்சே பிறந்திருப்பாரு. ஸோ டெக்னிக்கலி பார்க்கும்போது கார்னேச்சே வந்துட்டு நம்ம வெனமோ வந்துட்டு ஃபாதர் தான் கூப்பிட்டுருப்பாரு. அந்த சீன்லாம் வந்து செம காமெடியா இருக்கும். ஓகேவா, ஸோ நீங்க ஹோல் படமா பார்க்குறப்போ மேக்கிங் வைஸ் ஓகே, அந்த ஸ்டன் சீக்வன்ஸ் கூட பத்தல உண்மையிலே பார்க்க போனா ஒன்றும் வெறித்தனமா எடுத்துருக்கணும். அதான் நான் சொல்றேன், PG-13 கொடுத்துருக்கூடாது, R-rated கொடுத்துருக்கணும், அதுவும் கொடுக்கல. பட் அந்த வெனம் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த கார்னேஷ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீனு, கார்னேஷோட லுக்கு வெறித்தனமா இருந்துச்சு. ஓகேவா, பட் ஃபைட் சீக்வன்ஸ் வந்து நைட்ல வச்சிருக்காங்க, அந்த இருட்டில் ஒண்ணுமே பார்க்க முடியலங்க. அட்லீஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் ஈவினிங்ல வச்சிருந்தாலும், கொஞ்சம் அந்த லைட் இருக்கிற இடத்துல வச்சிருந்தாலும் வந்துட்டு பார்த்துருக்கலாம் கிளியரா. அந்த சர்ச்சுக்குள்ள நடக்கிற மாதிரி வச்சிருக்கீங்க, அதுக்கப்புறம் கடைசியா அந்த சர்ச்சே இடிஞ்சு விழுவுது. இந்த சர்ச் என்னடா பண்ணுச்சு உங்களை, அந்த மாதிரி தான் கேட்கற மாதிரி இருக்கு. மிலே வெறுக்கல, திரும்ப திரும்ப பாக்குறப்போ இதெல்லாம் ஒரு குறையா மாறி இருக்கு என் கண்ணுக்கு. ஓகேவா, பட் மேக்கிங் வைஸ் டெக்னிக்கல் வைஸ் வந்து எந்த ஒரு குறையும் இல்லை. பட் இன்னும் பெட்டரா எழுதி கொஞ்சம் இந்த இமோஷன் சீக்வன்ஸு, இன்னும் பெட்டரான இமோஷன் சீக்வன்ஸா, இன்னும் அந்த பெட்டரான அந்த பாண்டிங் சீக்வன்ஸு, வெனம்க்கும் எடிக்கும் இருக்கிற அந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வந்துட்டு கொஞ்சம் பெட்டரா போர்ட்ரே பண்ணிருக்கலாம். வந்துட்டு கார்னேஜ் ஒன்று R-rated காமிச்சிருக்கலாம், பிளட் தெரிக்கிற அளவுக்கு காமிச்சிருக்கலாம். ஓகே, ப்ரூட்டலா காமிச்சிருக்கலாம். அதுதான் கார்னேஜ். ஓகேவா, லிட்டரலி எனக்கு அந்த ஃபீல் வந்துச்சு கடைசியில வந்துட்டு வெனம் எப்படி கார்னேஜை டீஸ் பண்ண லைக் டிஃபீட் பண்ண போறான்னு எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு. பட் இவ்வளவு கேவலமா டிஃபீட் பண்ணுவார்னு நான் அக்செப்ட் பண்ணவே இல்லை. அன்எக்ஸ்பெக்டட் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அது ஒரு டிசப்பாயின்மெண்ட்டும் கூட கண்டிப்பா சொல்லலாம். அதுக்கு நீ டிஃபீட் பண்ணாமலே இருக்கணும்டா அப்படிதான் தோணுச்சு. ஓகே, இன்னும் பெட்டரா டிஃபீட் பண்ண வச்சுக்கலாம். இன்னும் அந்த R-rated காமிச்சிருந்தா இன்னும் ஸ்ட்ராங்கா அந்த கேரக்டர் காமிச்சு வெனம் லைக் ஒரு லிட்டலி ஒன்றும் ஸ்ட்ரகிள் பண்ற மாதிரி வச்சிருக்கணும். அப்பதான் அது ஒரு டென்ஷன் பில்டப் ஆகும். ரைட், அவங்க நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பட் அதுல கம்ப்ளீட்டா மிஸ் பண்ணிட்டாங்க. பட் இந்த படத்தை வந்துட்டு அவங்களோட ஃபைட் எதுக்காக தான் பார்க்கணும்னு பார்த்து தான் ஆகணும். ட்ரெய்லர்ஜி நீங்க பார்த்து ஆகணும்னா இதை பார்த்து தான் ஆகணும், வேற வழியே இல்லை. என்ன ஒண்ணு, ஒரு 1 hour 40 minutes ஒரு படம். பட் கிட்டத்தட்ட ஒரு 1 hour எனக்கு டிராகே தான் ஃபீல் ஆனிச்சு. நான் சொன்னல முன்கூட்டியே, கிட்டத்தட்ட அந்த வெனம் வந்துட்டு எப்போ வந்துட்டு எடி ப்ராக்கை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரோ அப்பையிலேருந்து படம் ஒரு மாதிரி டிராகியா தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஒன்ஸ் வந்துட்டு கடைசியில வெனம் வந்துட்டு எடி கூட திரும்ப பாண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு அப்போ கொஞ்சம் பீக் எடுக்கும், அதுக்குள்ள படமும் முடிஞ்சிடும். ஓகேவா, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிதான் கேட்குற மாதிரி இருக்கும். ஒரு கட்டத்தில் வந்துட்டு நம்ம கிளீட்டஸ் கேசிடியோட அவரோட பேக் ஸ்டோரி சொல்றதுக்குலாம் வந்துட்டு சரி அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் விஷுவல் கம்பேர்னு பார்த்தா அது கூட வந்துட்டு அனிமேஷன்ல லைக் வந்துட்டு ஏதோ பேப்பர் டிராவிங் அனிமேஷன் இருக்குல்ல, அதுல வந்துட்டு ஃபிளாஷ்பேக் சொல்லியிருக்கீங்க. ஆனா அந்த ஐடியா நல்லா தான் இருந்துச்சு, இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாமே அப்படிதான் தோணுச்சு. அண்ட் பிஜிஎம்ஸ் ஓரளவுக்கு டீசெண்டா இருந்துச்சு. ஓகே, எல்லாம் ஓகே. இந்த படம் பார்த்ததே கடைசி போஸ்ட் கிரெடிட் சீனுக்காக தான். அந்த ஃபியூ மினிட்ஸ் போஸ்ட் கிரெடிட் சீனுக்காக தான் மொத்த படமே. எப்படி வந்துட்டு இந்த 2 மணி நேரம் படம், அதாவது வந்துட்டு ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் 2 மணி நேரம் படத்தை கடைசி 5 செகண்ட் போஸ்ட் கிரெடிட் சீனுக்காக பார்த்தோமோ அதே மாதிரிதான் இந்த மொத்த 1 மணி நேரம் 40 நிமிஷம் படத்தை கடைசி ஒரு ஃபியூ மினிட்ஸ் அந்த போஸ்ட் கிரெடிட் சீனுக்காக தான் பார்த்தோம். லிட்டலி வந்துட்டு நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மாத்தி போட்ட ஸ்பெல்லில் வில்லன் மட்டும் இல்லாம நம்ம வெனமும் சேர்ந்து விட்டு எம்சிக்குள்ள வந்துருவாரு. ஓகேவா, அந்த எம்சி வேர்ல்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த டிவியில வந்துட்டு ஸ்பைடர்மேன் தான் பீட்டர் பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் ஓடி இருக்கும். நம்ம ஜே ஜோனா ஜான்சன் வந்துட்டு பேசிட்டு இருப்பாரு டெய்லி பியூல. ஸோ அதை பார்த்து நம்ம வெனமு டெட் காய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவரோட போட்டோ, நம்ம டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேனோட போட்டோ வந்து லிக் பண்ணுவாரு. ஓகேவா, அப்பனா வந்துட்டு நோ வே ஹோம்ல வந்துட்டு வெனமும் வந்துட்டு வெனமும் ஸ்பைடர்மேனும் சேர போறாங்க, அவருக்கு வந்து பிளாக் சூட் கலக்கும்போது அது இதுன்னு பார்த்தா சிம்பிளா முடிச்சு விட்டேங்க. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிதான் கேட்க முடியும். லிட்டரலி ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட். ஓகேவா, இந்த படமே ஒரு டிசாஸ்டர். ஓகேவா, எதுக்குடா கார்னேஜை கொண்டு வந்தீங்க அப்படிதான் கேட்கற மாதிரி இருக்கு. அது நீங்க மார்வல் ஃபேனா இருந்தீங்கன்னா, வெனம் ஃபேனா இருந்தீங்கன்னா கண்டிப்பா டிசப்பாயிண்டடா ஆயிருப்பீங்க. பட் நான் மார்வல் ஃபேனா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க கண்டிப்பா நீ ஏன்டா இப்படி கொண்டுருக்கிட்ட, நீயா காசு போட்டு எடுத்த அப்படின்னு தானே கேட்பீங்க. பட் நம்ம போய் காசு போட்டு பார்த்துருக்கணும் அந்த படத்தை. ஓகேவா, ஃபர்ஸ்ட் பார்க்கறப்ப நல்லா இருந்துச்சு, பட் பார்க்க முடியலையே. ஓகேவா, கண்டிப்பா இந்த ரிவ்யூக்கு அப்புறம் பார்க்கவும் மாட்டோம், ஸ்கிப் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்போம். ஓகேவா, இதுக்கப்புறம் வெனமை வச்சு இன்னும் பெட்டரா ஸ்டோரி கொடுத்தா நல்ல விஷயம்.
விஷயம். அதாவது டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேன் கூட வந்து பாண்டாகி விட்டு அந்த மாதிரி ஒரு காட்சிகள்லாம் கொடுத்தா சூப்பராக இருக்கும் நினைக்கிறேன். காத்து பார்ப்போம் ஃபியூச்சரில் என்னென்ன ப்ராஜெக்ட்லாம் வேணாம் வச்சு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த படம் எத்தனை பேர் தேட்டரில் போய் பார்த்தீங்க சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த படத்தை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா, எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அதையும் உங்க தாசம் வீச வேண்டிய கீழே கமெண்ட் பண்ண பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் சை ஃபேமிலி டேக் கேர். பாய்.